இன்றைக்கி லஞ்சுக்கு 2 தரமான டிஷ்ஷோடு தான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மக்கானி ஹந்தியும், அதுக்கப்புறம் மலேசியன் ஃப்ரைடு சிக்கனும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மக்கானி சிக்கன் ஹந்தி தான் பண்ண போகிறோம். இது வந்து செவரல் மெத்தடில் பண்ணலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஒரு மெத்தடில் நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கரெக்டாக 1 கப்பு தயிர். இதோடு சேர்த்து சில்லி ஃப்ளெக்ஸு, அரைச்ச காஞ்ச மிளகா, இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு. உப்பு மட்டும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து இதை மேரினேட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதோட ப்ராசஸ் டைம் வெறும் 30 மினிட்ஸ் தான் குக்கிங்கு. பட் மேரினேஷன் வந்து 1 ஹவர் கிட்ட பண்ணி ஆகணும். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். அதுக்கு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக இதை பட்டரில் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்து நெய்யில் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய். ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன். அதனால் 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, இதை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனை போட்டுடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேஷன் வந்து கரெக்டாக 1 ஹவர் கிட்ட இருக்கணும். 1 ஹவர்னா 1 ஹவர் மேலே இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு சிக்கன் மேரினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நான் என்ன மசாலா போடணுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். நான் இந்த வீடியோலையும் போடுறேன். அதுவும் போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ சிக்கன்லேருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிருச்சு. தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். இங்கே 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு பண்ணுறனால இது கொஞ்சம் தக்காளி அதிகமாக ஊற்றணும். நீங்கள் 4 பேருக்கு பண்ணுறீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தக்காளினா 3 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளினா 4 எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த புளிப்பு வந்து நல்லா சிக்கனில் இறங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை நல்லா ஊற்றி விட்ருவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நெய் இருக்குல்ல, நெய் வந்து ஒரு கரெக்டாக 1 ஸ்பூன் கிட்ட மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 க்யூப் வந்து பட்டர் ஊற்றிக்கோங்க, பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு வாட்டி வந்து லைட்டாக கொதி விட்டுட்டு எடுத்துட்டா சிக்கன் மக்கானி ஹந்தி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ மேலே வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுருவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஒன்று இஞ்சி பூண்டு தனியாக போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகா. ஸோ லெமன் கிராஸ் போடணும் இந்த ரெசிபிக்கு. நம்ம ஊரில் லெமன் கிராஸ்லாம் கிடைக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக இங்கே நான் ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இது 3 தான் இப்போ நம்ம வந்து போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த மலேசியன் ஃப்ரைடு சிக்கன் பண்ணுறதுக்கு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோடு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். அது இந்த ஸ்டேஜில் போட வேணாம், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டுக்கலாம். இப்போ நான் இதை மேரினேட் பண்ண போகிறேன் இந்த பேஸ்ட்டு மட்டும் வச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இதை நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டுட்டு நம்ம அது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போவே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுறாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த கலரில் வந்து உங்களுக்கு வரணும். இது ஆக்சுவலாக மலேசியன் ஃப்ரைடு சிக்கன்னு நான் இன்ஸ்டாவில் இது ரெசிபி பார்த்தேன். உண்மையிலே மலேசியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லுங்கள், இதான் உண்மையான மலேசியன் ஃப்ரைடு சிக்கனாங்கிறத. ஸோ இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், மலேசியாவில் ஒரு வாட்டி போயிருக்கும்போது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நானும் சொல்கிறேன். மலேசியாவிலேருந்து யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள், உண்மையிலே இந்த ரெசிபி தான். நான் ஈச் சைடு வந்து 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வரக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கும் யாராவது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டும் 3 ஸ்பெஷல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மலேசியன் ஃப்ரைட் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மக்கானி ஹந்தி. ஸோ இந்த ஃப்ரைட் சிக்கனோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதை வச்சே நம்ம நீட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் கடைசியில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு டேஸ்ட்டு வந்து பர்டிகுலராக ஒரு பட்டர் சிக்கன் டேஸ்ட்டு தான் எனக்கு கொடுத்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாத ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. பட்டர் சிக்கன் வந்து ஓரளவு ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். பட் இது நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அந்த 2 டிஷ்ஷும் வந்து இந்த கீ ரைஸுக்கு தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ சீரியஸ்லி அந்த மலேசியன் சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலான ஷைகுல் பார்வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, bye.